எடப்பாடி அவர்களே, சட்டசபையில எதிர்கட்சிகளோட சேர்ந்து உட்காருங்க. உங்க கட்சியை கொண்டு சேர்த்துறாதீங்க. இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய வணக்க மக்களே. அன்பு உள்ளம் கொண்ட அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்குள்ள பரபரப்பு, சென்னையில ஒரு பரபரப்பு அப்படின்னு சொன்னா, செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி வீட்டுக்கு கரூர்ல இருந்து போலீஸ் அதிரடியா குவிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா, அந்த பகுதியில பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வேலை வாங்கி தருவேன்னு சொல்லி 10 லட்சம், 5 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் வரைக்கும் கூட வாங்கினதா பரபரப்பு. எத்தனை பேர் இந்த செந்தில் பாலாஜி தம்பி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எத்தனையோ பேர் தற்கொலையும் பண்ணிருக்கதாகவும், மனச்சோர்வுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் வட்டி கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தம்பி. அதுக்கு மேல செந்தில் பாலாஜிங்கிற ஒரு நல்ல புரிதம் இருக்காருல்ல, அவரு சிபிஐ வளையத்துக்குள்ள மாட்டியிருக்காரு. நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. கரூர் சம்பவம் 42, 43 பேர் உடைய உயிர் பிரிந்த சூழ்நிலையில் அவங்களுடைய ஆத்மா இன்னும் அந்த பகுதியே தான் சுத்திட்டு இருக்கு. இதுல மாற்று கருத்தே இல்லை. யாரும் மறுக்கவும் முடியாது. எந்த ஆத்மாவுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். நீ செய்த பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் செய்யுங்கிறதுதான் உண்மை. அந்த சூழல் தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி சிபிஐக்குள்ள வளையத்துக்குள்ள மாற்றுறதும், செந்தில் பாலாஜியுடைய தம்பிய காவல்துறை தூக்குறதும் எல்லாமே அந்த சூழல், அந்த ஆத்மாவுடைய செயலாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். RS பாரதி, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நாங்கள் சேர்ந்தாதான் என்ன, அவங்க என்ன அடுத்தவங்களா? நாங்கெல்லாம் அங்காளி பங்காளிங்க. நாங்க அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம், களவெடுப்போம், சேர்ந்து பிரிச்சுக்குவோம் அப்படிங்கிற இயல்பு தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் RS பாரதி அவர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். கடந்த அதிமுக திமுக ஆட்சி காலத்துல எத்தனை பேருடைய மண்டைகள் உடைக்கப்பட்டது, எத்தனை குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டது. அவன் கட்சிக்காக எத்தனை பேர் அதிமுக உயிரோட்டமா இருப்பான், என் தலைவன் என் கட்சி அப்படின்னு. திமுக அதிமுக எத்தனை பேர் சண்டை போட்டு இன்னைக்கு எத்தனையோ கிராமங்கள்ல அதிமுக காரங்களால் திமுக காரன் இன்னைக்கும் பேசாம தான் இருக்கான். அவன் வீடு, கல்யாண வீடு, பால்காய்ப்பு வீடு, சடங்கு, எந்த பங்கனுக்கும் இவனும் கால் கொடுக்க மாட்டான், அவனும் கால் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கும் போது நீங்க 70 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம்னு சொல்லி ஆட்டையை போட்டு தமிழ்நாடெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இன்னைக்கு காலம் போன கடைசியில விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோ உள்ள என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு பயம் வந்தோடனே என்ன பண்றீங்க? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. சேர்ந்து பாருங்களா, வடிவேல் காமெடி தான். வந்து பாருங்க, திருச்சி கிழக்குக்கு வாங்க, வல்ல இடைத்தேர்தல் இருக்கு, இன்னும் ஆறு இடைத்தேர்தல் இருக்கு. 6 தொகுதியில நின்னுங்க, சேர்ந்தே நில்லுங்க, போட்டி போடுங்க, நீங்க ஜெயித்துருங்க பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா தமிழக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடுங்க. நீங்க என்ன மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிராமத்துல அதிமுக திமுக காரன் சண்டை போட்டு, கட்சிக்காக சண்டை போட்டு பேசாம இருக்க எத்தனை பேர் இருக்கான்? அவனுக்கு என்னையா பதில் சொல்ல போறான்? நீ இத்தனை வருஷம் இருக்கக்கூடியவனுக்கு என்னையா பதில் சொல்ல போறா? உன் சொத்துல ஒரு ரூபா கொடுப்பியா? இல்ல அதிமுக இருந்தோ திமுக இருந்தோ கொடுப்பீங்களா? அதிமுக திமுக இயலாம இதுதான் இன்னைக்கு இல்ல, அந்த காலத்திலே சொல்றோம். விஜய்ங்கிற ஒரு மாசு வரும்போது இனிமே இடைத்தேர்தல் நீங்க என்ன பண்ண போறீங்க? பெருசா என்னத்தை சாதிக்க போறீங்க? அதிமுக திமுகவும் சேர்ந்து எலெக்ஷனை சந்திக்க போறீங்க. தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போறீங்க. பாருங்க, தப்பு இல்லையே. அப்படி நீங்கள் அதிமுக திமுக சேர்ந்தால் யாருக்கு தலைவலி, யாருக்கு தலை விதின்னு சொன்னா வெயிட் பண்ணி பாருங்க, தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்தால் விஜய் தான் அதிரடியா வருவாரு. ஏன்னா இவ்வளவு நாளும் கூட்டணி சேர்ந்தா நாட்டை கழிசடி ஆக்கியிருக்கிறது மக்களுக்கு ஓப்பனா தெரிஞ்சிடும். எடப்பாடி அவர்கள்ட்ட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா திமுகவை எல்லா கட்சியும் தெருல விட்டுட்டு என்னமா திமுகவுல இருந்து உங்கள்கிட்ட சிபாரிசுக்கு வருவாங்க. நம்ம பங்காளிங்க, நம்ம சேர்ந்து இருப்போம், நம்ம ஒற்றுமையா இருப்போம், நம்ம சேர்ந்து இருந்தாதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும்னு. எடப்பாடி அவர்களே, தயவு செய்ய சொல்றேன், திமுக கூட மட்டும் சேர்ந்துடாதீங்க. சேர்ந்தீங்கன்னா உங்க செல்வாக்கு எல்லாம் போயிடும். 2031
வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தல்ல நிச்சயமாக நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆகலாம் என்பது மிகவும் தெளிவான உண்மை. இதை மறுக்கவோ யாராலே முடியாது. நீங்க தான் எதிர்க்கட்சி தலைவர். அடுத்த ஆண்டுகளில் அது 36 வரைக்கும் விஜய் அவர்கள் ஆண்ட பின்பு அவருடைய செயல்பாடை வைத்து அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியும். ஆனால் இனி வரும் காலங்களில் ஆட்சி செய்வது விஜய் அவர்கள் சிஎம் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தான் என்று சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசைகள்ல எதிர்கட்சிகளோட சேர்ந்து இருங்க. ஆனா எதிர்கட்சியில போய் உங்க கட்சியை சேர்த்துறாதீங்க எடப்பாடி அவர்களே. இது நாட்டுக்கு மிகப்பெரிய இழுக்காக மாறிவிடும். திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து இடைத்தேர்தலில் சந்திக்கலான்னு பிளான் போட்டிருக்கிறதாகவும் எங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு. கவலைக்கிடமாகிறோம். அதனால உங்களுடைய தொண்டர்களுடைய எண்ணத்தை புரிந்து நீங்கள் நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஐயா அவர்களை அதை தெரிஞ்சு செயல்படுங்க. அடுத்தல இன்னொரு எம்எல்ஏ என்னங்க, அவர்லாம் ஒரு எம்எல்ஏவான எனக்கே புரியலைங்க. சட்டமன்ற உறுப்பினர் அட்லி படம், விஜய்க்கு அட்லி ரொம்ப பிடிக்குமா? அதனால அட்லி படத்துல உள்ள படத்தெல்லாம் கட் பண்ணி சேர்த்து பிட்டு படம் ஓட்டுற மாதிரி அவர் சொல்றாரு. இது எந்த மாதிரி? இது சட்டசபைக்கு அட்லி எதுக்கு வந்தாரு? சட்டசபைக்கு எதுக்கு அட்லி வந்தாரு? ஏங்க, சினிமாவில் எல்லாரும் வந்தாங்க. உங்க தலைவர் வரலையா? உங்க தலைவருக்கு தலைவர் வரலையா? எல்லா தலைவரும் சினிமாவில இருந்து வந்தவங்க தான். சந்திரன் வந்தது, இந்திரன் வந்தது இந்த சினிமா தான். தமிழ்நாட்டுக்கு விஜய் வந்தது இந்த சினிமா தான். சொல்லாமா? சும்மா போட்டு வாய்க்கு போக்குறது எதையோ பேசிட்டு இருக்காங்க. மாரிதாசின்னு ஒரு யூடியூபர்ஸ், அவரு திமுக ஆட்சி காலத்திலே திமுக குறைச்சி பேசுவாரு, அது சொல்லுவாரு. ஆனா திமுகவை குறைச்சி பேசுறது சரி. ஏன்னா அவங்க பண்ணது தப்பு, அதனால பேசணும். எல்லாரும் பேசலாம், தப்பு கிடையாது. தப்புன்னா யாராருன்னா தட்டி கேட்கணும். அதான பண்பாடு, அதான இது. அந்த வகையில அவர் கேட்கலாம், தப்பு இல்லை. தாவேகா தலைவர் விஜய் அவர்களையும் ஆளுங்கட்சி அவர் ஆண்டுட்டு இருக்கனால அவரையும் ஜிக்ஜாக் வேலை காட்டுறது, தப்பான செய்திகளை பரப்புறதெல்லாம் வச்சு சொல்லும் போது மாரிதாசனு கண்டென்ட் இல்லைன்னு சொன்னா நம்மகிட்ட ஏதாவது கேளுங்க, நான் கண்டென்ட் சொல்றேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த கண்டென்ட்டை கரெக்ட் பண்ணி பேசுங்க, தப்பு இல்லை. நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்து வளர்ச்சிக்காக ஏதாவது பேசுங்க, நம்ம மக்களுடைய செயல்பாட்டு திறனுக்காக ஏதாவது பேசுங்க. நீங்க இதை குறை சொல்றத குறை சொல்லாங்கன்னு சொல்ல, தப்பு பண்ணா குறைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அதை போட்டு ஏன் பேசிட்டு இருக்கீங்க?